ஆகாய அணுக்களை அதில் உள்ள வாயு சக்தி திரட்டுகின்றது. அக்னி சக்தி அந்த அணுக்களை ஒன்று சேர்க்கின்றது. நீர் சக்தி அந்த அணுக்களை பதப்படுத்துகின்றது. மண் சக்தி அந்த அணுக்களை திடமாக்குகின்றது. இதனால் ஒரு தூள சிற்றணு உருவாகின்றது. அந்த சிற்றணுக்களின் மூலம் தூளத்தில் அணுத்துகள்கள் மற்றும் அணுக்கள் படைக்கப்படுகின்றது. அதன் மூலம் காற்று, நெருப்பு, நீர், மண் ஆகிய தூள பூதங்கள் படைக்கப்படுகின்றது. ஆகாயத்தில் உள்ள காற்றில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம் போன்ற வேறுபாடுகளால் அண்டத்திற்கு சந்திர, சூரிய, அக்னி என்ற 3 உண்டாகின்றது. உலகங்கள் படைக்கப்படுகின்றது. அந்த உலகில் பொருட்கள் படைக்கப்படுகின்றது. அதன் பிறகே ஜீவர்கள் படைக்கப்படுகின்றார்கள். இந்த வரிசையை வள்ளற்பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார். எல்லா அண்டங்களையும், எல்லா போனங்களையும், எல்லா பொருட்களையும் என்று கூறிவிட்டு பிறகு எல்லா ஜீவ